ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே எபிசோட் 27. இரவு 9 மணியாக நவீனும் காவியாவும் தங்களது கிராமத்தை வீட்டிற்கு வந்தனர். காவியா வந்ததும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவாறே அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தாள். வசந்தி, ஏய் வாளு, நீ இல்லாமல் இந்த வீடே கலகலப்பில்லாத மாதிரி இருந்துச்சு. நீ சீக்கிரமாக வந்ததில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறி அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க, விடு பசு, நான் தான் வந்துட்டேன்ல, இனி நான் பார்த்துக்கிறேன் என்றாள் காவியா. காவியாவை பார்த்த சாரதா காவியாவை கட்டிக்கொள்ள, சரி, நீங்கள் 2 பேரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்றார். சரி என்று கூறியவர்கள் தங்கள் அறைக்கு சென்றனர். தன் அறைக்கு சென்றதும் நவீன் கதவை தாளிட அதை பார்த்து கொண்டிருந்த காவியா, நவீன், இப்போ எதுக்கு கதவை தாழ்பால் போடுறீங்க? எல்லாரும் கீழே தான் இருக்காங்க, ப்ளீஸ், அம்மா வேற சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க என்று கூறிக்கொண்டிருக்க, அவள் சொல்வதை காதில் வாங்காதவன் அவளை நெருங்கி வர, அவள் பின்னால் நகர, அவள் அங்கிருந்த சுவற்றில் மோதி நிற்க, அவள் விலகாதவாறு சுவற்றில் கை வைத்தவன் அவளை பார்க்க, என்ன கண்ணடி உன் கண்ணு, பார்க்கும்போதே ஆள் அப்படியே தூக்குதே என்று கூறி அவள் கண்களுக்கு முத்தம் வைக்க, அவன் செய்கையால் அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள். கண்களுக்கு முத்தத்தை பரிசாக கொடுத்தவன் அவள் கழுத்தில் தன் இதழ் உரச, காவியா, சாப்பிட்டு சீக்கிரமாக மேலே வரணும், கீழே உட்காந்து கதை அடிச்சுட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான் என்றான். என்னங்க, இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம், எல்லார் கூடயும் பேச வேண்டாமா என்று காவியா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், புரியுதா என்று கூறி அவன் இதழை நெருங்கினான். அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை தெரிந்து கொண்டவள் தன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். அவளின் முக பாவனையை ரசித்தவன் சட்டென்று அவளின் இதழை சரி செய்து கொண்டிருக்க, அவன் கைகளோ அவள் மேனியில் விளையாட ஆரம்பித்தது. அதில் அவள் கூச்சத்தில் நெளிய அவளின் பளிங்கு போன்ற இடையை அவன் அழுத்தமாக அழுத்தினான். வெகு நேரமாக அவளின் இதழை சிறை செய்தவன் விடாமல் அதில் உள்ள தேனை சுவைத்து கொண்டிருக்க அவளுக்கு மூச்சு முட்ட ஆரம்பித்தது. அவளின் நிலையை உணர்ந்தவன் சட்டென்று தன் இதழை விடுதலை செய்து அவளை விடுவித்தான். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று கூறியவன் பாத்ரூமிற்குள் செல்ல, அவள் அங்கிருக்கும் மெத்தையில் படுத்தாள். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து வந்தவன் காவியாவை அழைத்து கொண்டு கீழே வந்தான். நவீன் வசந்தியிடம், எங்கம்மா செலியனை காணோம் என்று கேட்க, அவன் ரூமில் இருக்கான்ப்பா என்று கூற, சரிம்மா, நான் ரூமில் போய் பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் செலியன் அறையை நோக்கி வந்தான். செலியன் அறைக்கு வந்த சண்மதி, அண்ணா, இந்தா உன்கிட்ட ஒருத்தவங்க பேசணுமா என்று தன் கையில் இருந்த ஃபோனை அவன் முன் நீட்டினாள். அவளின் ஃபோனில் உள்ள பெயரை பார்த்தவன் அலறி அடித்துக்கொண்டு மெத்தையிலிருந்து எழுந்து அவளிடம் இருந்து ஃபோனை வாங்கியவன் அறையிலிருந்து வெளியில் ஓடினான். அவன் செயலை பார்த்த சண்மதி புன்னகைத்தாள். செலியன் ஃபோனை எடுத்துக்கொண்டு நவீனை கூட பார்க்காமல் செல்ல, அவனை பார்த்தவன் சண்மதியை பார்த்து, யாரு சண்மதி, எதுக்கு ஃபோனை இப்படி எடுத்துக்கிட்டு ஓடுறான் என்று நவீன் கேட்க, யாருண்ணா, எல்லாம் யாதவி மேடம் தான் என்றாள். அவள் பெயரை கேட்டதும் நவீனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. அவள் எதுக்கு இப்போ இவனுக்கு ஃபோன் பண்ணுறா, அதுவும் ஏன் ஓ ஃபோனில் இருந்து வர்றா என்று கேட்க, அண்ணா, உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளு. ஊர்லேருந்து வந்ததிலிருந்து சார் யாதவி ஃபோனை எடுக்கலையாம் என்று கூற, அதை கேட்ட நவீனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன சண்மதி சொல்கிற, உண்மையாவா? செலியன் ஃபோனை எடுக்கலையா? இதை என்னால் நம்பவே முடியலையே என்றான். என்னால் கூட நம்ப முடியலை. இந்த விஷயத்தை யாதவி தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஊரில் இருந்து வந்ததுல இருந்து செலியன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் சார் ஃபோனை எடுக்கலையாம். கிட்டத்தட்ட 200 கால்ஸ் பண்ணியிருக்காங்களாம் என்றாள். யாதவி செலியனின் நெருங்கிய தோழி. செலியனும் யாதவியும் சிறுவயதிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள். செலியன் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறாள். செலியன் ஊருக்கு வர சென்னையில் உள்ள கம்பெனியை யாதவி தான் பார்த்து கொள்கிறாள். யாதவிக்கு செலியனை மிகவும் பிடித்திருந்ததால் அவனை ஒருதலையாக காதலித்து வருகிறாள். ஆனால் செலியன் யாதவியை நெருங்கிய தோழியாக நினைத்து கொண்டிருக்கிறான். யாதவி பெரிய இடத்து பெண் என்பதால் கொஞ்சம் திமிரும் அதிகமாக இருக்கும். தனக்கு ஒரு பொருள் தேவை என்றால் அதை அடைந்தே தீருவாள். யாதவியின் செயல்கள் எதுவும் நவீனுக்கு பிடிக்காது. நவீன் யாதவியை பற்றி செலியனிடம் எது கூறினாலும் தன் நட்புக்காக அவன் அவளிடம் எதையும் கோர மாட்டான். யாதவி செலியனை பார்க்கும் ஒவ்வொரு பார்வையையும் நவீன் புரிந்து கொண்டு, செலியனிடம் யாதவி உன்னை காதலிக்கிறாள் போல என்பதற்கு, டேய், அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவள் மனசில் அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிற என்று கூறி நவீனின் வாயை அடைத்து விடுவான். யாதவியிடம் நவீன் கொஞ்சம் கோபமாக பேசுவதால் நவீனை பார்த்தாலே யாதவிக்கு பிடிக்காது. நவீன் சண்மதியை பார்த்து, இப்போ அவன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன இவ செத்துட்டாளாமா என்று கேட்க, அதை கேட்டு சிரித்த சண்மதி, அண்ணா, ஏன் இப்படி கோபப்படுற?
அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று கூற, சண்மதி, உனக்கு யாதவியை பற்றி தெரியாது, அவள் ஒரு பாய்சன் என்றான். சரி விடுண்ணா, செலியனண்ணா அதெல்லாம் பார்த்துக்கும், நீ எதையும் நினச்சிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாமல் அண்ணா இந்த ஊர் பொண்ணை தான் லவ் பண்ணுறான் என்றாள். அதை கேட்டு ஆச்சரியமடைந்த நவீன் அப்படியா என்று சந்தோஷமடைந்தான். எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது சண்மதி. ஆனால் எப்போ இந்த ஊருக்கு வந்து அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதோ அப்போவே எனக்கு செலியன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. இனிமே அவ அந்த யாதவி பக்கம் போக மாட்டான் என்றான். ஓகே அண்ணா, நான் போய் தூங்குறேன். உன் ட்ரெஸ்ஸை பார்த்தியா, நல்லா இருக்கா? நான் தான் எடுத்தேன் என்று கூற, இல்லடா சண்மதி, இனிமே தான் பார்க்கணும். இன்றைக்கு ஃபுல்லாக வேலை இருந்ததா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் டைனிங் டேபிளை நோக்கி சென்றான். அங்கு காவியா மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அவள் அருகில் சென்றவன் அவளுடன் சேர்ந்து தானும் சாப்பிட்டான். இருவரும் சாப்பிட்டு முடிக்க அருகில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தவன் தனது லேப்டாப்பை எடுத்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் அமர்ந்த காவியா அவன் மடியிலேயே படுத்துவிட்டாள். சண்மதியிடமிருந்து ஃபோனை வாங்கிய செலியன் ஹலோ என்று கூற, ஃபோனின் மறுமுனையில் இருந்த யாதவி, என்ன யாருன்னு தெரியுதா மிஸ்டர் செலியன் என்று கேட்டாள். ஐயோ, இவ செம்ம கோபத்தில் இருக்கா போலையே, எப்படி சமாளிக்கிறது? எப்படியாச்சும் சமாளிடா செலியா என்று நினைத்தவன், உன்னை யாருன்னு தெரியாமல் இருக்குமா? நீ தான் இந்த செலியனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே என்று கூற, பேச்சை மாத்தாத செலியா, எதுக்கு என் ஃபோனை எடுக்கலை? எத்தனை கால் தெரியுமா பண்ண என்று யாதவி கூற, செலியனுக்கு அப்பொழுதுதான் தன் ஃபோனில் இருந்த யாதவியின் மிஸ்டு கால்கள் நினைவுக்கு வந்தது. சாரி யாதவி, ஊருக்கு வந்ததிலிருந்து நிறைய வேலை, சாரி ப்ளீஸ் என்று கெஞ்சிக் கொண்டிருக்க அவன் தன்னிடம் கெஞ்சுவதை பார்த்த யாதவி, உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது செலியா என்றாள். என்னடா, நான் இவ்வளவு தூரம் சாரி கேட்குறேன்ல, ப்ளீஸ் என்று செலியன் கூற, யாதவி, இப்போ கூட நான் சண்மதி ஃபோனில் வந்ததுனால தான் நீ என்கிட்ட பேசுன, இல்லைன்னா என்கிட்ட நீ பேசியிருக்கவே மாட்ட என்றாள். செலியன், ஊரில் இருக்கும் பொழுது பேசலைன்னா அங்கே வந்ததும் யார்கிட்ட பேச போகிறேன்? உன்கிட்ட தானே பேச போகிறேன். எனக்கு உன்னை விட்டால் பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் இருக்கா? நீயே சொல்லு என்று கூற, ராஸ்கல், எதுனா ஒன்று பேசி சமாளிச்சுடுற, என்னாலையும் உன்கிட்ட கோபப்படுற மாதிரி நடிக்க முடியலடா. ஏன்னா நீ ஃபோனை எடுக்கலை, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. உன்கிட்ட பேசாமல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐ வில் மிஸ் யூடா என்றாள். யாதவி, எனக்கும் உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று செலியன் கூற, என்ன விஷயம் என்று யாதவி கேட்க, யாது, நான் ஒன்று சொன்னால் நீ நம்பவே மாட்ட. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட தான் சொல்கிறேன், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்றான். என்னடா, சீக்கிரம் சொல்லு என்று யாதவி கேட்க, செலியன், ஐ லவ் ஹெர் என்றான். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்த யாதவி, என்ன சொன்ன செலியா, இன்னொரு தடவை சொல்லு என்று கேட்டாள். செலியன் சிறு புன்னகையுடன், ஆமா யாதவி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் என்றான். அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் யாதவியின் மனதில் யாரோ கத்தியை வைத்து குத்துவதைப் போல் இருக்க அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. யாதவி எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்தவன், யாதவி, லைனில் இருக்கியா என்று கேட்க தன் கண்களை துடைத்த யாதவி, நான் லைனில் இருக்கேன் செலியா, யார் அது என்று கேட்டாள். செலியன், தாரிகா யாதவி, என்னோட மாமா பொண்ணு. சின்ன வயசில் அவளை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படி சண்டை போடுவேன் தெரியுமா? ஆனால் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. அவளை பார்த்து அந்த நிமிஷம் விழுந்துட்டேன் என்று புன்னகையுடன் கூறினான். உன்னோட தாரிகா என்ன அவ்வளவு அழகா செலியா என்று யாதவி கேட்க, ஆமாம், என்னோட தாரிகா ரொம்பவே அழகு. அவளோட கண்ணு, அந்த சிரிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகு யாதவி என்று தன் உள்ளத்தில் உள்ளதை வர்ணித்து கூறிக்கொண்டிருக்க அதை கேட்ட யாதவிக்கு தான் எரிச்சலாக இருந்தது. அப்போ அதான் நீ என்ன மறந்துட்டியா என்று யாதவி கேட்க, செலியன், அப்படி இல்லை யாதவி, நிஜமாக எனக்கு வேலை இருந்தது, அதனால தான் என்னால் உன் காலை எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் 5 நாள் தான் இருக்க போகிறேன். ஸோ அவள் கூட நிறைய டைம் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றான். அப்போது 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்று யாதவி கேட்க, செலியன், இல்லை, ஆனால் நான் அவகிட்ட என் லவ்வை சொல்லிட்டேன். ஆனால் அவள் எதுவுமே சொல்லலை. அவளோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக தாரிகா என்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று கூற இதை கேட்ட யாதவியின் மனதில் ஒரு புதிய திட்டம் உருவானது. அவள் இதழ்கள் தானாக புன்னகைத்தது. ஓ மேடம், உனக்கு ஓகே சொல்லாத முன்னாடியே இப்படி ஒரு லவ்வா என்று கேட்க, செலியன், கண்டிப்பாக எனக்கு ஓகே சொல்லுவா யாதவி. ஏன்னா அவள் கண்ணில் நான் என் மேலே இருக்கிற காதலை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸோடு தான் உன்னை வந்து பார்ப்பேன் என்றான். நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் செலியா, நீ ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு என்று கூறியவள் ஃபோனை கட் செய்தாள். யாதவியிடம் பேசிய செலியன் வீட்டிற்குள் வர அங்கு நவீன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே வந்த செலியன் நவீனை பார்த்ததும், நவீன் எப்போ வந்த என்று கேட்க,
இப்போ தாண்டா வந்தேன். நான் வந்தது கூட தெரியாமல் ஃபோனில் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்க என்று கேட்க, அது ஒன்றும் இல்லடா, யாதவி தான் பேசினா என்றான். யாதவி பெயரை கேட்டதுமே நவீனுக்கு கோபம் வர அவனை பார்த்து முறைக்க அவன் கோபத்தை புரிந்து கொண்ட செழியன், ஏய் எங்கே சண்மதியை காணோம் என்று கேட்க, அவள் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டா என்று கூற, சரி அப்போது நான் மார்னிங் ஃபோனை கொடுக்குறேன் என்றான். நவீன், என்னடா என்ன சொல்லி அவகிட்ட சமாளிச்ச என்று கேட்க, செழியனும் அவனை குழப்பமாக பார்த்தான். என்னடா சொல்கிற என்று கேட்க, நவீனோ செழியனின் ஃபோனை அவனிடம் தூக்கி போட்டவன் 230 ஃபோன் பண்ணியிருக்கான், 150 மெசேஜ் பண்ணியிருக்கா, என்ன ஒன்றுக்கு கூட பதில் சொல்லலை, நீ இப்படி மாறிட்ட, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா என்றான். நவீனின் அருகில் அமர்ந்தவன் அவனது ஃபோனை எடுத்து லாக்கை ஓப்பன் செய்ய அதில் தாரிகா ஃபோட்டோவை பார்த்தான். லேப்டாப்பில் தனது வேலையை பார்த்து கொண்டே நவீன், டேய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க என்று கூற, ஃபோனை ஆஃப் செய்து வைத்தவன், டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை என்றான். செலியா, உண்மையா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? என்னால் இதுவரை நம்பவே முடியலடா என்று நவீன் கேட்க, நம்ப முடியலைன்னா விடுடா, நான் கல்யாணத்தப்ப உன்கிட்ட சொல்கிறேன், வந்து சேரு, அப்போவாச்சும் நம்புவியான்னு பார்க்கலாம் என்று கூறி அவனை முறைக்க, யாருடா அந்த பொண்ணு சொல்லுடா என்று கேட்டான் நவீன். டேய் அவள் ஓகே சொன்னதும் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லுவேன், போதுமா? இப்போ விடுடா, எனக்கு தூக்கம் வருது என்று கூறியவன் தன் அறைக்கு சென்று மெத்தையில் படுக்க நவீன் தன் தோள்கள் இரண்டையும் குலுக்கியவன், எவ்வளவு நாள் தான் என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் என்று கூறியவன் மீண்டும் லேப்டாப்பில் வேலை செய்ய தொடங்கினான். நவீன் காவ்யா தன் மடியில் படுத்தவாறே தூங்கியிருக்க அவளை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றவன் மெத்தையில் அவளை படுக்க வைத்து போர்வையை எடுத்து போர்த்தியவன் அவளின் அருகில் தானும் படுத்துக்கொண்டு அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டான். குழந்தையாக தூங்கும் தன்னவளை பார்த்து ரசித்தவன் அவளின் முடியை ஒதுக்கி அவள் நெற்றியில் தன்னிதழ் பதித்தவன் சிறிது நேரத்தில் அவளை அணைத்தவாறே உறங்கி போனான். செழியனிடம் பேசிய யாதவி கோபமாக ஃபோனை தூக்கி எறிய அந்த ஃபோன் சுவற்றில் பட்டு சுக்கு நூறாக உடைந்தது. தன் அருகில் இருந்த செழியனின் ஆள் உயர புகைப்படத்தின் அருகில் சென்றவள், விடமாட்டேன் செழியா, உன் பக்கத்தில் யாரையும் விடமாட்டேன், உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், உனக்கு நான் இருக்கேன் பேபி, என்னை விட யாராலையும் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாது. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு, என்ன தவிர வேறு யார் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க சொல்லு? ஐ லவ் யூ ஸோ மச்டா. நீ வேற ஒருத்தைய காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வர்ற கோபத்துக்கு அவளை கண்டந்துண்டமாக வெட்டிடலாம் போல தோணுது. நம்ம 2 பேருக்கும் நடுவில் யார் வந்தாலும் கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் செலியா, அது யாராக இருந்தாலும் சரி சும்மா விட மாட்டேன் என்று கூறியவள் தன் கைகளால் அவன் புகைப்படத்தை வருடி கொண்டிருந்தாள். கருப்பு நிற உடை அணிந்த செழியன் சுவற்றில் ஒற்றைக்கால் வைத்து சாய்ந்திருக்க தன் கைகள் இரண்டையும் மார்புக்கு நடுவில் கட்டியபடி புன்னகையுடன் பார்க்கும் புகைப்படத்தை பெரிதுபடுத்தி தன் அறையில் மாட்டியிருந்தாள். யாதவி அந்த புகைப்படத்துடன் பேசிக்கொண்டிருந்தவள் தன் மனதில் ஒரு திட்டம் தீட்டியவள் போல வேகமாக அருகில் இருந்த பெட்டியை எடுத்து அதில் துணிகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். யாதவி தனக்கு தேவையான பொருட்களை அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் நேரம் அவள் அறைக்கதவை தட்டியபடி அவளின் தந்தை அறைக்குள் நுழைந்தார். தன் தந்தையை பார்த்து, யாதவி, என்ன விஷயம் டாடி சொல்லுங்க என்று கூறி தன் வேலையை செய்து கொண்டே இருக்க அவள் செயலை பார்த்த சுந்தரம், என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எங்கன்னா வெளியில போறியா என்று கேட்டார். நான் செலிய ஊருக்கு போறேன், அவங்க ஊரில் திருவிழா நடக்குதான், ஸோ நான் அங்கே போகிறேன் என்றாள். நீ அங்கே எல்லாம் போக வேண்டாம், அவன் உன்னை கூப்பிடவே இல்லையே என்று சுந்தரம் சொல்ல, டாடி உங்ககிட்ட என்னால் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது, அதுவும் இல்லாமல் அவன் கூப்பிட்டாதான் அங்கே போகணும்னு கிடையாது, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவங்க கூப்பிடலைனாலும் நான் அங்கே போய் நிற்பேன் என்று கூறியவள் பேக் செய்து முடித்து தன் ஃபோனை எடுத்தாள். ஃபோன் உடைந்திருப்பதை பார்த்து வேகமாக தன் கட்டில் அருகில் இருந்த லேண்ட்லைன் நம்பருக்கு யாருக்கோ ஃபோன் செய்தவள் ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்யுமாறு கூற அவர்களும் சரி என்றனர். அவளின் செயலை பார்த்த சுந்தரம், யாதவி உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா என்று கூறினார். சொல்லுங்க டாடி, எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் என்று கூற, 3 பேர் பொண்ணு கேட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல பசங்க, அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பணக்காரங்களில் அவங்களும் ஒருத்தவங்க என்று கூற, அதை எதையும் காதில் வாங்காத யாதவியோ தன் லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அவள் செயலை பார்த்து கோபமடைந்த சுந்தரம், யாதவி நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன் என்று கூற, தன் லேப்டாப்பில் இருந்து கண்ணை எடுக்காது, டாடி இது என்னோட வாழ்க்கை, எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நல்லாவே தெரியும், இதை பற்றி தான் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க என்று கூறியவள் லேப்டாப்பை மூடி வைத்தாள். யாதவி நீ நினைக்கிற மாதிரி செலியன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அவன் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான், எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன்,
செலியன் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவன் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சி தான் பேசுகிறான். ஒரு டைம் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது கூட, இல்லை அங்கிள், அவளை நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நானும் உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நிறைய தடவை பேசிட்டேன். யாதவி, நீ இன்னும் ஏன் மனசை மாற்றிக்காமலே இருக்க என்று கோபமாக கேட்க, யாதவியோ, டேடி, நீங்கள் எப்போ கேட்டாலும் என் பதில் ஒன்று தான், எனக்கு செலியன் வேணும், செலியனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறியவள் அமைதியாக நிற்க, என்ன பண்ணுவியோ பண்ணி தொலை, நீ எல்லாம் சொல் பேச்சு கேட்குறவளா என்று கூறியவர் அறையிலிருந்து வேகமாக வெளியேறினார். அனைத்தையும் தயார் செய்து வைத்த யாதவி நேராக மெத்தையில் சென்று படுத்தவள் நாளை காலையில் செலியனை பார்க்கப் போவது என்று எண்ணி மகிழ்ச்சியாக இருந்தாள். ராஜு வீட்டிலிருந்து புறப்பட்ட மிதுன் வண்டியில் வந்து கொண்டிருக்க அவன் நினைவுகள் முழுவதும் அன்று நடந்த அனைத்தையுமே ஓடிக்கொண்டிருந்தது. மிதுன் மனதுக்குள், அம்மோ, வர வர நீ என் கண்ணுக்கு ரொம்பவே புதுசாக தெரிகிற, என்னென்னு தெரியல, உன்னை விட்டு என் கண்ணை நான் எடுக்கவே முடியலை, நீ என்ன பண்ண என்று தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவன் வீட்டின் முன்பாக வந்து வண்டியை நிறுத்தினான். வண்டியிலிருந்து இறங்கியவன் வீட்டை நோக்கி செல்ல, வீட்டு திண்ணையில் தனியா தாரிகா அமர்ந்திருந்தாள். என்னாச்சு தாரிகா, ஏன் வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்க, தூங்கலையா என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அண்ணா, ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் என்று தாரிகா கேட்க, இல்லைம்மா, ராஜு மாமா கொஞ்சம் வேலை சொல்லியிருந்தாங்க, அதான் நானும் செலியன் மாமாவும் போய் முடிச்சிட்டு வந்தோம் என்றான். சாப்பிட்டியா அண்ணா என்று கேட்க, இல்லடா, எனக்கு பசிக்கலை, அங்கே கூட சண்மதி சாப்பிட சொல்லி ஒரே தொல்லை, நான் தான் சாப்பிடாம வந்துட்டேன், கோவிச்சுக்கிட்டு பேசாமலே போயிடுச்சு என்று புன்னகையுடன் கூறினான். அவன் முகத்தில் இருக்கும் புன்னகையை பார்த்த தாரிகா, அண்ணா, நான் ஒன்று உன்கிட்ட கேட்கட்டுமா, ஆனால் உண்மையைத்தான் சொல்லணும் என்று கேட்க, அவளை உற்று பார்த்த மிதுன், என்ன புதுசாக கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அப்படி என்ன கேட்க போகிற, சரி கேளு என்றான். அண்ணா, நீ சண்மதியை விரும்புறியா என்று கேட்க, அவள் கேட்ட கேள்வியில் அதிர்ச்சியடைந்த மிதுன் மனமோ, இதுதான் நானும் உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், இப்பயாச்சும் பதில் சொல்லுடா என்று அவனுக்கு உரைத்தது. மிதுன் அமைதியாக தலையை குனிந்தபடி அமர்ந்திருக்க, தாரிகா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்க, சொல்லு, நீ சண்மதியை காதலிக்கிறதானே என்று கேட்டாள். மிதுன் தன் கண்களை இறுக்கி மூடியவன், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தாரிகா, எதுக்கு நீ திடீர்னு இந்த மாதிரி கேட்குற என்று கேட்டான். அண்ணா, நான் இப்போ தான் உண்மையை சொல்ல சொன்னேன், நீ சண்மதியை உண்மையாக காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும், உன் கண்ணை நிறைய தடவை பார்த்துருக்கேன், நீ சண்மதியை பார்க்கும்போது சண்மதியும் உன்னைத்தான் பார்க்குது, நீங்கள் 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியுதா, எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி இருக்க முடியாதண்ணா, அவள் கண்ணை பார்த்து அவளுக்கு என்ன வேணும்னு நீ சரியாக செய்கிற, அதே மாதிரி தான் அவளும் உன் கண்ணை பார்த்து நீ என்ன கேட்க வரேன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிறா, இதுக்கு பேர் என்ன அண்ணா என்றாள். மிதுன் இப்போ இதுவரைக்கும் இதுக்கு விடை தெரியாமல் தவித்திருக்க, தாரிகா கூறியதை வைத்து தான் ஒருவேளை சண்மதியை காதலிக்கிறேனா என்ற ஒரு சந்தேகமே அவனுக்கு தோன்றியது. அண்ணா, அமைதியாக இருந்தா எதுவும் பொய்யாகாது, என்கிட்ட சொல்லு, உனக்கும் சண்மதிக்கும் நடுவில் என்ன நடக்குது என்று கேட்டாள். மிதுன் தாரிகாவை பார்த்தவன், தாரிகா, எனக்கு அம்முவை பிடிக்கும், ஆனால் அதுக்கு பேர் காதல் கிடையாது, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்று கூற, அண்ணா, இதுக்கு முன்னாடி பார்த்த சண்மதி வேற, ஆனால் இப்போ இருக்கிற சண்மதி வேற, அவள் கண்ணில் இருக்கிற காதல் உனக்கு தெரியலையா, நான் இதே கேள்வியைத்தான் அவகிட்ட கேட்டேன் என்றாள். அதை கேட்ட மிதுனின் கண்கள் தானாக விரிந்தது. அவன் இதயம் படபடக்க அவள் என்ன வார்த்தை கூறியிருப்பாள் என்ற ஆவல் அதிகமானது. அதை வெளிக்காட்டாத மிதுன் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். இந்த கேள்வியை நான் அவகிட்ட கேட்கும்போது அவள் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா, முதல் தடவையா எனக்கு சண்மதி ரொம்ப புதுசாக தெரிஞ்சா. அவள் வெக்கப்பட்டு, இதை ஏன் என்கிட்ட கேட்குற, உங்கள் அண்ணன்கிட்ட போய் கேளுன்னு சொன்னான். இன்னொரு விஷயம் தெரியுமா, உன்னை சைட் அடிக்கிற உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கான், அவளை தாண்டி தான் மற்றவங்க உன்கிட்ட வரணுமா என்று கூற, அவள் கூறியதை அனைத்தையும் கேட்ட மிதுனுக்கு மனதில் எல்லையில்லா சந்தோஷம் வந்தது. அவன் கால்கள் தரையில் இல்லாமல் பறப்பது போல் உணர்ந்தவன் தாரிகாவை பார்க்க அவள் அறியாமல் வேறுபுறம் பார்த்து புன்னகைத்தான். அண்ணா, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, அவள் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் பணக்காரியாக இருந்தாலும் உன்னை காதலிக்கிறா, ஆனால் அது உனக்கு புரியுதா என்று அவள் கூற, இவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாக இருந்த மிதுன் தாரிகா சொன்ன வார்த்தைகளை கேட்டு உடைந்து போனான். படிப்பு, பணம் என்று வரும்பொழுது அவன் இப்பொழுதெல்லாம் அவளுக்கு கீழே என்று நினைத்தவன் மனது பழையபடி யோசிக்க தொடங்கியது. நீ சொல்கிறது சரிதான் தாரிகா, அம்மா படிச்சிருக்கா, அதுவும் இல்லாமல் ராஜு மாமா தகுதி எங்க, நம்ம தகுதி எங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாவும் மாமாவும் வெறும் ஃப்ரெண்டு தானே என்றான். அண்ணா,
என்ன பேச்சு பேசுற? மாமாவுக்கு சண்மதியை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசை தெரியுமா என்றாள். தாரிகா, சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அம்மு இங்கே இருக்க முடியாது. தாரிகா, என்னால் இங்கேருந்து அவங்க கூட போக முடியாது. உன்னை, அப்பா, அம்மா இவங்களையெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. அதனால் நம்ம இப்படியே இருக்கிறது தான் நல்லது. அம்மு திருவிழாவுக்காகத்தான் இங்கே வந்திருக்கு. ஒரு குழந்தை மாதிரி எப்போவுமே என்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இங்கே இருந்து திரும்பியும் ஊருக்கு போயிடுச்சுன்னா அது படிக்கிற வேலையைத்தான் பார்க்கும். எல்லாமே சரியாயிடும் என்று கூறியவன் அமைதியாக இருந்த அந்த இடத்தை விட்டு நகர, அண்ணா, எனக்கு என்னமோ நீ ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னு தோணுது. ஒரு தடவை சண்மதி கிட்ட பேசி பாரு என்று கேட்டாள். அவள் கேட்டதற்கு சட்டென்று திரும்பி பார்த்த மிதுன், வேண்டாம் தாரிகா, நாம் எதுனா சொல்ல போய் அம்மு என்ன தப்பாக நினச்சிக்கிட்டா அதை என்னால் தாங்கவே முடியாது என்று கூறியவன் அதற்கு மேல் அங்கே நிற்காது தன் அறைக்கு சென்றான். அண்ணா ஒருவேளை சரியான முடிவில் தான் இருந்திருக்கா? நான் தான் தேவையில்லாத எதையோ பேசிட்டு இருக்கேனா என்று தன் தலையிலேயே தட்டி கொண்டவள், இப்போ என்ன பண்ணுறது? சண்மதி கிட்ட இதை பற்றி பேசலாமா? சரி, எப்படியோ திருவிழாக்குள்ளே இதை பற்றி பேசலாம் என்று மனதுக்குள் ஒரு முடிவு எடுத்தவள் தன் அறைக்குள் சென்றாள். அறைக்குள் வந்த மிதுன் மெத்தை மீது அமர்ந்தவன் ஃபோனை எடுத்து அதிலிருந்த சண்மதியின் முகத்தை பார்த்தான். அவன் இதழ்கள் புன்னகைக்க அவன் கண்கள் கலங்கி கண்ணீர் வந்தது. அம்மு, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தினமும் நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் உன் கூடவே இருந்துடணும்னு தோணுது. உன் கண்ணு என்கிட்ட பேசும்போதெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி நீ என்கிட்ட பேசணும்னு தோணுது. ஏன் அம்மு இந்த ஊரில் இருந்து போன? நீ இங்கே இருந்திருக்கலாமில்ல, என் கூடவே இருந்திருக்கலாமில்ல என்று கூறியவன் கண் கலங்கியபடி மெத்தையின் மீது படுத்து கண்களை மூடினான். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.